வணக்கம், வணக்கம். எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே. நேத்து வீடியோ போட்டிருந்தப்ப 2 கேள்வி கேட்குறாங்க. பழைய வீடியோக்கள இன்னும் நான் எடுத்து போடல சார். இன்னும் நான் அந்த எடிட்டிங் ஒர்க்குக்கு எனக்கு இன்னும் சரியான ஆள்கள் வந்து அட்வைஸ் பண்ணல. புது வீடியோ தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் பெருசா ஈஸியா எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ஜோதிட சாத்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னான்னு எடுத்து சொல்வோமே. ஏன்னா நெறைய பேர் படிச்சுட்டு வராங்க. நெறைய டீச்சர்ஸ் அஸ்ட்ராலஜில உருவாயிருக்காங்க. அவங்க எத்தன விஷயங்கள சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளும் கொஞ்சம் பப்ளிக்குக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுவோமேன்ட்டு சொல்றேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, "சார் நீங்க பார்வை பலன் இல்லேன்னு சொல்ட்டீங்களே" அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். "அப்புறம் நீங்க பார்வை பலன் இருக்கிறதெல்லாம் போடுறீங்களே" இதெல்லாம் பழைய புக்குல சொன்னது. சாராவளியில பாவகங்களே இல்லாமல் பார்வை பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே 1 கோல், 2 கோல், 3 கோல் எல்லா விஷயங்களும் அங்க பேசப்பட்டிருக்கு. இதுவும் அங்கிருந்து எடுக்கப்படுவது தான். எல்லா நூல்கள்ல இருந்து கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் தான். இருந்தாலும் பார்வை பலன் ஏன் நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்னது என்னன்னா, நல்ல கோள்கள் பார்த்தும் தீய செயல்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். தீய கோள்கள் பார்த்தும் நல்ல செயல் செய்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே அவர்களுக்கு தசாக்களில் நடக்கக்கூடிய பாவகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. கோள்கள் பார்ப்பதினால் பலன்கள் மாறிவிடப் போவதில்லை. கோள்கள் பார்த்தாலுமே நல்ல பலனாக இருந்தாலும் ஏன் மிகப்பெரிய மனிதர்கள், அதிர்ஷ்டக்கார மனிதர்கள் ஜெயில்ல இல்லையா? சரி, நம்ம ஒரு சின்ன விளக்கத்தை மாத்திரம் பேசுவோம். 2 பெரிய பெரிய அரசியல்வாதிகள். ஜவஹர்லால் நேரு நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி. அவர் இல்லாத நாட்களா ஜெயில். அவர்தான் ஜெயில் பேர்ட் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. பறவை, சிறை பறவைன்னு பேர் வாங்கினவங்க. எவ்வளவு நாள் ஜெயில்ல வாழ்ந்திருக்காங்க தனது வாழ்நாள்ல. சரி, அவரை விடுங்க. மகாத்மா காந்தி இந்த நாட்டினுடைய தந்தை. நம்மளுடைய ரூபா நோட்ல இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகள் ஆன பின்னாடியும் வேறு தலைவரை நாம போட முடியாம ஒரே தலைவரை நாம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரூபா நோட்டுல. அப்பெரிய மாபெரும் மாமனிதர் அந்த மகாத்மா காந்தி இல்லாதனால ஜெயில்ல. அதாவது அவங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜெயில், நல்ல நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்பாங்க. இந்த 2 செயலும் கோள்களின் பார்வையில் தீர்மானிக்கப்படுவதில்லை. கோள்களின் பாவகங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மையில் தீர்மானிக்கப்படுது ஜோதிடத்துல. எனவே பாக்குது அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பொய். அதனாலதான் பார்வை பலன் சுமாரா எடுத்துக்கங்க. ஒரு அதிர்ஷ்ட யோகம் அவ்வளவுதான். அதிர்ஷ்டத்துக்கு இவனும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குமே தவிர, அது ஒரு 5% சப்போர்ட்டிவ் தான் பார்வை பலனே தவிர, பார்த்ததினால் மொத்த பலனும் மாறுங்கிறதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அதுல இருந்தெல்லாம் நான் மாறுபட மாட்டேங்க. அது சேலஞ்சு தாங்க. யார் வேணாலும் வரலாம், எவ்வளவு வேணாலும் ஜெயிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போலாமுங்க. அது இப்ப பேச்சு இல்லைங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. சொன்ன கருத்து என்ன? பார்வைன்னா ஒரு 5% சப்போர்ட் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல ஒண்ணும் கிடையாதுங்க நமக்கு. ரைட். இப்ப நம்ம அதிர்ஷ்ட யோகத்துக்கு 2வது பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃபார்ச்சூன் 2. 9ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன் இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு. 9ஆம் பாவத்தை பார்த்தாலும் சரி, ஒரு 9ல குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தாலும், 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உண்டுங்க. லக்னாதிபதி சரராசிகளில் இருந்து லக்னமும் சரராசியாகி சரராசியில் உள்ள கோள்களால் பார்க்கப்பட்டால் வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் உண்டுங்க. லக்னம் ஸ்திர ராசியாகி லக்னாதிபதியும் ஸ்திர ராசியில் இருந்து ஸ்திர ராசிகளில் உள்ள கோள்களால் பார்க்கப்பட்டால் உள்ளூரிலேயே அதிர்ஷ்டம் கிடைக்குதுங்க. சுக்கிரன் 3, 6, 7, 10, 11 இதுல 3, 6, 11 இப்ப 3, 6, 7, 10, 11 இருந்தால் திருமணத்திற்கு பின்னும் அதிர்ஷ்டம் உண்டுங்க. இது இப்ப ஒரு 5 டாபிக் போட்டிருக்கேன் பாருங்க. 9ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் அல்லது பார்த்தால் என்னங்க, 9ஆம் பாவம்ங்கிறது அதிர்ஷ்ட பாவம். அங்க குரு இருந்தால் நல்லொழுக்க அதிர்ஷ்டம், சுக்கிரன் இருந்தால் அட்டகாசமான எல்லாத்தையும் ஏத்து நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகம்ங்க. அதிர்ஷ்டம் அவங்க நாளிலும் கிடைக்குங்க. இது தன்னுடைய ஒழுக்க வெளிப்பாட்டினால் குருவினால் கெடுக்க வரப்படுவது அதிர்ஷ்டம். சுக்கிரன்
பிற மனிதர்கள், பெண்கள் வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய நம் ஒழுக்கத்தின் சிறப்பால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம். ஏன் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் நம்ம வைக்கிறோமே, ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறோமே, அந்த ட்ரஸ்ட்டுக்கு எத்தனை பேர் நன்கொடை கொடுக்குறாங்க? அது 9ஆம் பாவத்தில் குரு இருந்தாலும் கிடைக்கும், சுக்கிரன் இருந்தாலும் கிடைக்குமுங்க. நல்லொழுக்க சிந்தனையில நமக்கு ட்ரஸ்ட்டுக்கு வருமானம் வருது. 9ஆம் பாவமும் ட்ரஸ்ட் தாங்க. அதிர்ஷ்டமும் ட்ரஸ்ட் தான். அதிர்ஷ்டமும் 9 தான், ட்ரஸ்டும் 9 தாங்க. 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் இது கெயின். நம்மளுடைய நல்லொழுக்க சிந்தனை, நல்லொழுக்க அமைப்புகள், நாம் செயல்படக்கூடிய அடிப்படையில நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தன்மையில அந்த அதிர்ஷ்ட யோகத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுதுங்க. 9, 11 ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதாவது மல்டி ஆகுது. லக்னாதிபதி சரராசிகளே, அங்க சொன்னது 9ஆம் பாவத்தை சொன்னோம் முதல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல லக்னாதிபதி சரராசிகளில் இருந்து, லக்னம் சரராசியாகவும் இருந்து, லக்னாதிபதி சரராசிகளில் லக்னம் சரராசி. சரராசினா என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் அண்ட் கும்பம். இந்த சரராசி, ஸ்திரராசிங்க. சரராசி மேஷம், அடுத்தது ஸ்திரராசி. மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய இந்த 4 சரராசிகளிலும் லக்னாதிபதி நின்று லக்னமும் இந்த சரராசிகளில் ஏதாவது ஒன்றாகி, இந்த சரராசியில் உள்ள கோள்கள் அதே சரராசி மேஷம், அந்த கடகமும் துலாம், மகரத்தில் உள்ள சரராசிகளில் உள்ள கோள் பார்க்கப்பட்டால் அவருக்கு வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் உண்டு. அங்க 9ஆம் பாவத்துக்கு சொன்ன, இங்க லக்னத்துக்கே சொல்லிட்டாங்க. லக்னம் சரராசியாகி லக்னாதிபதி சரராசியில் இருந்து சரராசியில் உள்ள கோள்கள் பார்க்கப்பட்டால் அவருக்கு வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தல லக்னம் ஸ்திரராசியாகி, லக்னம் ஸ்திரராசியாகி எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் அண்டு கும்பம். இந்த 4 ஸ்திரராசி லக்னமாக இருந்து லக்னாதிபதியும் ஸ்திரராசியில் இருந்து, அந்த ஸ்திரராசிகள் 4ல ஏதாவது ஒன்றில் லக்னாதிபதி இருந்து அந்த ஸ்திரராசிகளில் ஏதாவது இருக்கக்கூடிய கோள்களால் பார்க்கப்பட்டால் அவருக்கு உள்ளூரிலேயே அதிர்ஷ்டம் உண்டு. அடிப்படை மாறல பாருங்க. அடிப்படை எங்கேயுமே மாறாதுங்க, மாற்றவே மாட்டாங்க. இதனால என்னங்க? ஒரு கெயின், அவ்வளவுதான். அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு கெயின். ஆனா நமக்கு நடக்கக்கூடிய பாவக செயல்கள்ல தான் நாம அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிப்போமா, முதல்ல அறகுறையா அனுபவிப்போமா, இல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கமா போயிடுவோமான்றது நமக்கு நடக்கக்கூடிய பாவக அடிப்படைகள். அது வேற, இது வேறங்க. சுக்கிரன் 3, 6, 7, 10, 11 இருந்தால், 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்துல இருந்தாலே அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. 7ஆம் பாவத்தை சேர்க்கும் போது மனைவியால் அல்லது திருமணத்திற்கு பின்னர் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பேசுறாங்க. இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம்ங்க. எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5, 9 கூடியவர் எனக்கு லக்னத்திலே இருப்பாருங்க. நான் சரியான அதிர்ஷ்டசாலிங்க. எனக்கெல்லாம் அது கேட்க சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம முதல் பேராசிரியராக இந்த தமிழகத்துல இருக்கோம். நல்லாவும் இருக்கும், நமக்கு எந்த குறையும் இல்லை. நம்ம பேர் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நேமுங்க. ஏன்னா அத்தனாயிரம் பேருக்கு டிகிரி கொடுக்குற அளவுக்கு பாக்கியாதிபதி லக்னத்தில் வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கமாக வாழ்ந்தோம். ஒரு பொய் சொல்லணும்னு நினைச்சிருந்து பரிகாரம் சொல்லியிருந்தா இந்நேரம் இந்தியாவே நான் வாங்கியிருப்பேன். சாரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் வாங்கியிருப்போம். முக்கியமான ஆள்களை எல்லாம் பிடிச்சிருப்பேன். நமக்கு எதுக்குங்க? டெல்லியிலே உட்கார்ந்துருப்பேன். எதுக்கு இந்த ஊரெல்லாம்? அங்க அவ்வளவு நம்பிக்கையானவங்க இருப்பாங்க ஆன்மீகத்துல, அவங்களையெல்லாம் ஏமாத்திருக்கலாம். நமக்கு அது பிடிக்கலைங்க. 9 கூடிய லக்னத்திலைங்க டிசிப்ளினாவே இருந்துட்டு போவோம்னு இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படியே. ஆனா நல்ல வாழ்க்கைங்க, நல்லா இருக்கும், நல்ல பேருடன் இருக்கோங்க. நன்றிங்க.